அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரர்களே, உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் எப்படி மருந்தா இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் ஓவர் ரியாக்டிங். ஒரு செயல் நடக்குதுன்னா அதற்கு எதிர்வினை ஆட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனா அது அதிகப்படியாக ஆகக்கூடிய நேரத்துல அது மன ரீதியான பிரச்சனை அல்லது அந்த பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அப்ப நமக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை எப்படி கையாளணும் அப்படின்றத நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. ஒருத்தர் நம்ம பேசுறார், ஒரு ஆள் நம்மள பேசும் பொழுது லூசுத்தனமா உளறாப்புல அல்லது நமக்கு கோபம் வர்ற மாதிரி பேசும் பொழுது நம்ம டென்ஷன் ஆகும், திருப்பி நம்ம ஏதாவது திட்டுவோம் அல்லது கைகலப்பாகும். இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ எதிரிகள் எல்லாம் வார்த்தை ரீதியாக அல்லது செயல் ரீதியாக வம்பிழுக்கும் பொழுது அதை எப்படி கையாண்டாங்க. உதாரணத்துக்கு யூதர்கள் சில பேர் ரசூலுல்லாஹ்ட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க, உங்க மேல சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகி கோவப்படுறாங்க. ஒண்ணு ஆயிஷா நாயகியுடைய கணவன், இன்னொன்னு அல்லாஹ்வுடைய நபி, அவங்களை இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குரங்குகள் மற்றும் பன்றிகளுடைய சந்ததிகளை அல்லாஹ்வுடைய சாபம் உங்க மேல உண்டாகட்டும் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் தனது மனைவி ஆயிஷா நாயகியை கண்ட்ரோல் பண்றாங்க. யூதர்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா, இனிமேல்ட்டு யூதர்கள் சலாம் சொன்னா அலைக்கும் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. என்ன அர்த்தம்? உனக்கும் அதே போல சேம் டு யூ, என் மேல சாந்தி உண்டாகட்டும்னு சொன்னா அதே போல உனக்கு ஆகட்டும், சாபம் உண்டாகட்டும்னு சொன்னா அது போல உனக்கு ஆகட்டும் என்று இப்படியாக பதிலடி கொடுப்பது. ஒருத்தர் நம்மள கோபத்தை ஏற்படுத்தும் பொழுது நமக்கு ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகி நம்ம அதுக்கான எதிர்வினை ஆற்றக்கூடிய நேரத்துல அதுதான் அவருடைய அந்த ஆற்றலுடைய இலக்காக இருக்கின்றது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? வாரில் அனில் ஜாஹிலி, மூடர்களை நீங்கள் புறக்கணிங்கள். 2 நிமிஷம் பேசுறோம், பாயிண்ட் இல்லாத பேச்சுக்களா இருக்குது, முட்டாள்தனமா இருக்குன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு கடந்து கொள்ள வேண்டும். பயனுள்ள செயல்கள், பயனுள்ள பேச்சுக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற அந்த மூடல்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். இப்ப எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் ரியாக்ட் பண்ணணும். ஆனா அது எப்படி இருக்கக்கூடாது? ஓவர் ரியாக்டிங் என்ன ஆகும்? அது நமக்கு நாமளே வழங்கக்கூடிய தண்டனைகள், அடுத்தவர்களுடைய செயலுக்காக. எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதமா இருக்காது. அப்ப இது மாதிரியான விஷயங்களை புறக்கணித்து விட்டு இலக்கை நோக்கி நம்முடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான பாடம். எந்த விதமான நமக்கு செயல்பாடு நமக்கு எதிராக வரும் பொழுதும் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடியது எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்முடைய அந்த மனம் வாழ்க்கையை நமக்கு அமையும். அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை எல்லாம் நமக்கு தருவானா. அஸ்ஸலாமு அலைக்கும்.